ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 9th இங்கிலீஷ்க்கான ஆனுவல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் கூட எல்லா கொஸ்டின் பக்காவாக படிச்சு வச்சிருங்கப்பா. இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் ஆண்டுக்கு தேர்வில் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சியாக வீடியோக்களை பார்க்கலாம். சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்பா அதுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு மாணவர்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் மட்டும் போடுங்க. இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து சேரும். சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸை பொறுத்த வரைக்கும் எமுலேட்டு, ஃபியூரியஸ்லி, செரேன். நெக்ஸ்ட்டு ஆன்டோனிம்ஸில் கேர்ஃபுல்லி, அஃப்ரைடு, கம்ப்ளீட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் செக் பண்ணி வச்சுங்க. ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் வந்து சூஸ் ஏ சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ்ப்பா டு த வேர்டு வே. ஸோ வேக்கான கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்து வச்சுங்க. 8th ஒன், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ப்ரிப்போசிஷன். ஸோ மணி டிவைடட் இஸ் டாய்ஸ், டேஷ் இஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 9th ஒன், ஃபைண்ட் அவுட் த anagram ஆஃப் த கிவன் வேர்ட் லெமன்ப்பா. 10th one, fill in the blanks with suitable degree. Mango is the dash fruit, sweetest as sweetest. 11th one, complete the sentence with one of the model verbs given below. You dash not smoke in the hospital. ஓகேங்களா? 12th one, choose the correct determiner for the following pa. Dash earth revolves around the sun. 13th one, choose the correct verb from the form to complete the sentence. All children dash something new every day. Next, 14th one, choose the most appropriate linker from the given 4 alternatives pa. Irene felt cold, dash she was wearing a winter coat. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் பார்ட் 2. ஸோ பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1ல் வந்து ப்ரோஸோட கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதில் 15th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹூ வேர் சச்சின் ஃபேவரட் பிளேயர்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷினெல்லாம் படிச்சு வச்சுருக்கீங்க. அதே மாதிரி 16th ஒன், வாட் வாஸ் த ரியாக்ஷன் ஆஃப் த கிளாஸ்மேட்ஸ் ஆஃப் ராமானுஜன்ஸ் கொஸ்டின்ஸ். 17th ஒன், ஃப்ரம் விச் பிரஷன் டிட் நேரு ரைட் திஸ் லெட்டர். 18th ஒன், வேர் டிட் த நரேட்டர் ஒர்க். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கப்புறம் செக்ஷன் 2ல் போயட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி எனி 3 எழுதினா போதும், போயம் லைன்ஸ் கொடுத்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த ஸ்பீக்கர். பி, வை ஷுட் த ஆஸ் திங்க் இட் குவர். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 20 பொறுத்த வரைக்கும் த ஏ வந்து வேர் டு தே கேதர். பி, வாட் கேன் பிரேக் தேர் யூனிட்டி. 21 ஏ, ஹூ டஸ் ஐ ரெஃபர் டு. பி, வாட் இஸ் த பெஸ்ட் ஸ்பெக்டேக்கல் மென்ஷன்டு. 22 ஏ, ஹவு டிட் த போயட் ஃபீல் இன் த மார்னிங். பி, ஹூ இஸ் த 4 ரெஃபர் டு இயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செக்ஷன் 3பா. ஸோ கிராமர் பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எனி 3 எழுதினா போதும். அது 23 பொறுத்த வரைக்கும் ரீரைட் த ஃபாலோவிங் டு த அதர் வாய்ஸ். மை கிராண்ட் ஃபாதர் பில்ட் திஸ் ஹவுஸ் இன் 1943. 24 ரீரைட் இன்டைரக்ட் ஸ்பீச்ப்பா. புஷ்பா செட் டு நாட் ஸ்பாயில் த ஈகோ சிஸ்டம். 25 பஞ்சுவேட் த ஃபாலோவிங் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் த டீச்சர் செட். ஓகேங்களா? ஸோ எங்கே கம்மா போடணும், எங்கே அப்போஸ்ட்ரோபி போடணும், எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்ட்டு பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 26 வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ஜெரண்ட் ஆர் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப்பா. ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் டேஷ் இஸ் ஏ எல்தி லேபிள் ஒர்க் கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி வி மஸ்ட் ஸ்டடி டேஷ் குட் மார்க்ஸ் கெட்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை மாற்றுங்க. சரிங்களா? 27 பொறுத்த வரைக்கும் ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ்ப்பா. ஸோ வார்த்தைகளானது மாற்றி ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுங்கள். ஹீரோயிக், ஆர்டினரி, மென் அண்ட் உமன் ஆர் யூஸ்வலி நாட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஏ ஃபவுண்ட் ராமானுஜன் அட் ஸ்ட்ரேஞ்சர் கேம்பிரிட்ஜ். ஓகே, ஸோ இது கரெக்டாக பார்த்து வச்சுருங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ மைண்ட் மேப் பொறுத்த வரைக்கும் ரோட் மேப் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சர் வாண்ட்ஸ் டு கோ டு த போஸ்ட் ஆஃபீஸ், கைட் இம் டு ரீச் இஸ் டெஸ்டினேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போனோம், பட் நீங்கள் வந்து இந்த சைடில் இருக்கீங்க. ஸோ எப்படி போவீங்க, சர்ச் ஸ்ட்ரீட்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் எப்படி போவீங்க அப்படின்னு கரெக்டாக வழி சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்ட் 3பா. ஸோ பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 ப்ரோஸ். ஸோ பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் 29ல் அக்ரிகர் வாஸ் ஏ சின்சியர் கோச் சப்ஸ்டன்ஷேட். 30 நரேட் த கிளவர் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோட் பை கிளம் ஜோன்ஸ். 31 டிஸ்கிரைப் த லைஃப் ஆஃப் ஸ்ரீனிவாச ராமானுஜன் இன் இந்தியா. 32 எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேருஸ் லெட்டர். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2 போயட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா answer any 2 of the following. So 33 பொறுத்த வரைக்கும் narrate how the poet described the comet. 34 it is said the choices made by one shapes one's destiny, ponder on thought and write ஓகேங்களா, ரைட் பேராகிராஃப். 35 பொறுத்த வரைக்கும் read the following stanza. ஸோ ஸ்டான்ஸா கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸு. பி, ரைட் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த போயம். சி, ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் த லாஸ்ட் லைனு. டி, பிக் அவுட் த அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் இன் த தேர்ட் லைன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 36 பேராப்ரைஸ் த ஃபாலோவிங் ஸ்டான்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ வாஸ் ஆங்கிரி வித் மை ஃப்ரெண்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை செக் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3 சப்ளிமெண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா
எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இருந்தால் போதும். ஸோ 37ல் வந்து ரீஅரேஞ்ச் ஜம்பிள் சென்டென்ஸ் இன் கரண்ட் ஆர்டர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மாறி மாறி இருக்கும். அதை கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி அந்த சீக்வன்ஸை ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏ வந்து சின்ஸ் ஆல் த மெத்தட்ஸ் ஃபெயில்டு ஃபைனலி ஷி கேவ் இம் பெயின் கில்லர். த பெயின் கில்லர் ட்ரிகர்ட் தி அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஆன் பீட்டர். Tom was dull and depressed. Next, but Tom gave the painkiller to the cat Peter. Next, so Aunt Polly tried different types of remedies on him. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஒரே ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி எழுதிங்கப்பா. நெக்ஸ்ட் 38 வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொடுத்துட்டு பேசேஜ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அது ஏ வந்து பார்த்தீங்கன்னா when did the shooting stopped? B where did he take rest? C where was the AIDS shining? D what was his friend name? E how he stumbled out. ஓகேங்களா? ஸோ இது பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து 39ல் அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 39ல் ஐரி 50% ஆஃபர், குரூப் டூர்ஸு, லிமிடெட் சீட்ஸ் இன் ட்ராவல்ஸு, மலேசியா. ஸோ டூர் பேக்கேஜ் மாதிரி கொண்டு போகிறீங்க. ஸோ அது எப்படி நீங்கள் டிசைன் பண்ணலாம் அப்படின்றது போட்டுருக்காங்க, பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 40 ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் இன்வைட்டிங் டு த வில்லேஜ் ஃபெஸ்டிவல் விச் இஸ் டு பி ஹெல்ட் இன் யுவர் வில்லேஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 41 பொறுத்த வரைக்கும் யூ ஆர் த ஸ்கூல் பீப்புள் லீடர், யூ வுட் லைக் டு கிவ் அவேர்னஸ் of dengue fever which is spreading in your locality. Prepare a poster describing the causes for the dengue fever and the ways to prevent it. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 42 பொறுத்த வரைக்கும் லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் வியூஸ் ஆன் இட். ஸோ இந்த பிக்சரை பார்த்த உடனே நம்ம மாணவர்களுக்கு நம்ம பசங்களாம் தோணுதோ ஸோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி இமேஜ் கொடுத்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை கைட்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கும், கைட்லேயே வந்து பேக் சைடு கொடுத்துருப்பாங்க, எப்படி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு 5 பாயிண்ட் போட்டாலே போது ஃபுல் மார்க் எடுத்துலாம், மிஸ் பண்ணாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் நோட்ஸாக சம்மரிப்பா. ஸோ பேராகிராஃப் கொடுத்து நோட்ஸ் மேக் பண்ணலாம், சம்மரியை மேக் பண்ணலாம், பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 44 வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் த எரர்ஸ் இந்த ஃபாலோவிங் சென்டென்சஸ். ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா அகிலன் வென்ட் டு அப்ராடு. பி மெனி பீப்புள் பிஹேவ் rurally nowadays. C the manager with all the employees are present. D I have a great confidence on you. E வந்து she is my cousin sister. ஸோ இதில் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றது எந்தெந்த வார்த்தையில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி வச்சுங்க. மறுபடியும் சொல்லிட்டேன், நம்ம பசங்களுக்கு தேவையான 1 மார்க்ஸ் கிராமர் பாட்டு, ஸோ இந்த ஸ்பாட் தி எரர், ஸோ இது கீழே வரக்கூடிய இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸில் வந்து சேரும். ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கிராமர் பாட்டு வெறும் ஆன்சர் மட்டும் போடுங்கப்பா, கமெண்ட்ஸில் ஆன்சர் பிரிண்ட் பண்ணி வச்சிரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் 5ல் மெமரி போயம் பொறுத்தவரை ஸோ பவர்ஃபுல் ஸ்டார்ட் ஆகிட்டு ஆன் இட்ஸ் கோர்ஸில் முடியும். ஸோ போயம் நேமு, போயம் ஆத்தர் என்ன, ஸோ ஃபுல் போயம் எழுதினா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் எதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பாயிண்ட் குறையும், மார்க் குறையும், பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 4ல் வந்து ஏல வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஆர்பி ஸோ எழுதலாம். ஸோ பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 47 ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஏ வந்து ஹூ பிளேட் டொமஸ்டிக் கிரிக்கெட் 1990s. பி when did Preeti Srinivasan play for the state cricket team? C name the award she received. D in which event did Preeti Srinivasan win a state level gold? ஓகேங்களா? வந்து பார்த்தீங்கன்னா போயம் லைன்ஸ் கொடுத்து அதில் கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்கப்பா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து வேர் ஆர் த பேர்ட்ஸு, பி ஹூ ஸ்மைல்ஸ் ஆன் த நைட்டு, சி வாட் இஸ் த டைம் ரெஃபர் டு இயர், டி வாட் இஸ் த மூன் கம்பேர் டு. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் கூட எல்லா கொஸ்டின் எல்லாம் படிச்சு வச்சிருப்பா. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர்ஸும் நம்ம சேனல் தொடர்ச்சி மாணவர்கள் போட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணிட்டுருங்க. அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறதுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணலாம்.